டிரைவருடைய நிலைமை என்ன ஆகும், பணிப்பெண்ணுடைய நிலைமை என்ன ஆகும்னு சொல்ல தெரியாது. பையன் சரியா சென்டரில் வண்டி வருது, பையனும் சரியா ஓடி போகிறான். ஒரே அடி தூக்கி வீசி எறியுது. அடியோடு அப்படியோ பறந்து போய் விழுறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இந்த இன்சிடெண்ட்டில் இன்டர்நெட் கனெக்ட் ஆகும், சாரி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பையன் சரியாக ஸ்கூலை க்ரோஸ் பண்ணுறான். அந்த பக்கம் பஸ்ஸில் இறங்கி, பஸ்ஸில் வந்து இது வந்து ஸ்கூல் பஸ் வந்து இருக்குது. நான் இதை ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சிட்டேன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டிட முடியும். ஓகே, இதை பாருங்கள், ஸ்கூல் பஸ் நிற்குதா, இந்த பக்கம் சைடில் நிற்குது வண்டி, அந்த பக்கம் கார் வருது, இங்கே பாருங்கள் கார் வருது, இந்த பக்கம் வாகனம் நிற்குது. சரியாக பையன் இங்கேருந்து ஓடுறான், வண்டியும் அந்த பக்கம் வருது. ஆனால் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து வேகம் கூட, காரும் வந்து வேகம், செம்ம வேகத்தில் கார் வந்துச்சு. கார் வந்து செம்ம வேகத்தில் வந்தது, ஒரே வேகம், அந்த வந்த வேகத்தில் அடித்து தூக்கி வீசிடுச்சு. அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரும் பதறிக்கிட்டு அந்த ஏரியாவில் இருந்த எல்லாருமே ஓடி போய் அந்த பையனை தூக்குறாங்க. பையன் இறந்துட்டான். தூக்கி அதுக்கப்புறமா அந்த சைடில் இருக்கிற வாகனம் பாருங்கள், அந்த பின்னாடி நிற்கிற அந்த வாகனத்தை கொண்டு போய் ஏற்றிட்டு போகிறாங்க. இந்த வீடியோ வந்து அட்டாச் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து சின்ன பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட வீடியோன்றதால அட்டாச் பண்ண முடியாது. அதால் தான் நான் இந்த மாதிரி காட்டுறேன். அதுக்கப்புறமா வண்டியில் ஏற்றிட்டு போகிறாங்க அவசரமாக. இதில் முதலாவது நான் அவேர்னஸ் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பஸ் டிரைவர்ஸ். எப்போவுமே இப்போ நீங்கள் வந்து நான் நினைக்கிறேன், ஒரு வேளை நீங்கள் வாரீங்க, இந்த சைடில் வீடு இருக்குது, நீங்கள் ஆனால் நிப்பாடி இருக்கிறீங்க அந்த சைடில், கதவு இருக்குது இந்த சைடில். குழந்தை இறங்கிட்டு அப்படியோ வண்டியை சுற்றி முன்னாடியோ பின்னாடியோ வண்டியை சுற்றிட்டு அப்படி போகும்போது உங்களுடைய பஸ்ஸுக்கு அந்த பக்கத்தால் வரக்கூடிய வண்டிகள் வந்து விளங்காது. வண்டி வந்து மறைச்சிருக்கும். பஸ் வந்து இப்படி நிற்கும்போது இந்த பக்கத்தால் வாரது வந்து என்ன அப்படின்றது இந்த சைட்லேருந்து வாரவங்களுக்கு விளங்காது. இந்த சைட்லேருந்து நேராக வரும்போது, இந்த பக்கம் வண்டி வரும்போது அடிப்பறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதுதான் இப்போவும் நடந்தது. இந்த பையன் சடனாக அந்த பஸ்ஸை க்ரோஸ் பண்ணி ஓடினதுமே வண்டியும் வந்துச்சு. முடிந்தால் எப்போவுமே இப்போ நான் என்னுடைய வண்டியில், காரில் பாபா மாமா யாரை ஏற்றினாலும் சரி, இல்லை ஹவுஸ்மேட் ஏற்றினாலும் சரி, வேறு யாரை ஏற்றினாலும் சரி, வண்டியில் நான் சில டைமில் வந்து இப்போ எங்கள் வீட்டு கதவு இருக்குது, இந்த பக்கம் இருக்குது, சரியாக என்னுடைய அவங்க எந்த பக்கம் இருக்காங்களோ அந்த பக்கத்துக்கே கொண்டு வந்து இந்த வீட்டுக்கு கதவு வண்டியை நிறுத்துவேன். சில நேரங்கள் அந்த மாதிரி மற்ற பக்கத்தால் டேர்ன் பண்ணி வரும்போது, முகத்தை இந்த பக்கம் காட்டி வரும்போது அவங்க அந்த பக்கம் இறங்குற மாதிரி வரும் ரோட் சைடில். அப்போ கூட நான் என்ன செய்வேன், முன்னாடி போய் ஒரு ரவுண்ட் அடித்து அப்படியே சுற்றிட்டு வந்து சரியாக கதவு அவங்க திறந்து வீட்டு கதவு பக்கம் எந்த பக்கம் வீடு இருக்குதோ அந்த பக்கமே கதவு திறக்கிற மாதிரி தான் வண்டியை நிறுத்துவேன். ஏன்னா அது ஒரு சேஃப்டி. அதே மாதிரி தான் பஸ் டிரைவர்ஸும், அவங்க எந்த பக்கத்தால் இறங்கி எந்த பக்கம் போகிறாங்களோ அதே சைடுக்கு முடிஞ்சால் டேர்ன் பண்ணிட்டு வந்து நிறுத்தி இறக்குங்க. இல்லை அப்படி போகிற மாதிரி இருந்தாலும் பிள்ளைங்க இறங்கி வரும்போது நீங்கள் வந்து கண்ணாடியால் சைடில் பாருங்கள், இல்லை கதவை திறந்து சரி சைடில் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வண்டி வந்தாலும் இவங்க க்ரோஸ் ஆகி போகும்போது அவேர்னஸ் பண்ணுற மாதிரி, வார வண்டிக்கு கையை போடுற மாதிரி, கொஞ்சம் ஸ்லோ பண்ணுற மாதிரி. ஏன்னா இந்த பக்கம் இருந்து வண்டி ஓவர்டேக் பண்ணி உங்களை வரும்போது இந்த பக்கம் இவங்க பஸ்ஸுக்கு முன்னாடி க்ரோஸ் ஆகும்போது அந்த பக்கம் வரவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு க்ரோஸ் ஆக வண்டி வந்துச்சுன்னா ஷூர் அந்த இடத்துல ஆக்சிடென்ட். அதே மாதிரி அடுத்தது டெலிவரி டிரைவர்ஸ், கார் டிரைவர்ஸ், எல்லாருமே பைக் ரைடர்ஸாக இருக்கலாம், கார் டிரைவர்ஸாக இருக்கலாம், எல்லாருமே ஸ்கூல் ஜோன், ரெசிடென்டல் ஏரியா, அதாவது குடியிருப்பு பகுதி மற்றும் ஸ்கூல் இருக்கக்கூடிய பாடசாலைகள் இருக்கக்கூடிய பகுதி, அதே மாதிரி இந்த மொண்டசோரிகள் இருக்கக்கூடிய பகுதி, குறிப்பாக நீங்கள் ரெசிடென்ஸ் ஏரியாவும் சரி, அதே மாதிரி பாடசாலைகள் இருக்கக்கூடிய ஏரியாவும் சரி, வேகத்தை முடிஞ்ச அளவு குறைச்சிக்கோங்க.
40 ஸ்பீடுக்கு மேலே போகாதீங்க. 25-30 போனா கூட நல்ல மந்தக்காக்குள்ள ரெசிடென்டல் ஏரியாக்குள்ள. ஏன்னா சில நேரங்களில் திடீர்னு சடனாக வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு குழந்தை ஓடி வரும், வண்டியிலேருந்து இறங்கினதோட ஒரு குழந்தை ஓடி வரும், வீடுகள்லேருந்து 2 பசங்க விளையாடிக்கிட்டு விரட்டிக்கிட்டு வருவாங்க. இந்த குளிர்காலம் என்றதால பிள்ளைங்க வந்து ரோட்டோரமாக விளையாடுறதுக்கு நிறைய பிள்ளைகள் ரோட்டுக்கு வரும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. அதே மாதிரி இதே குளிர்காலத்தில் பனிப்பெண்கள் குழந்தைகளை பராமரிக்கக்கூடியவங்க குழந்தைகளோட வெளியேறிடுவாங்க, வெளியில் நடமாடுவாங்க, குழந்தைகளை கூட்டிட்டாங்க அப்படியே நடக்கிறதுக்காக வாக்கிங் போவாங்க. அப்படி இல்லாத பட்சத்துலையும் ஸ்கூலுக்கு குழந்தைகளை கூட்ட போகிறவங்க முதல் கொண்டு தயவு செய்து கையில் பிடிச்சிக்கோங்க. ரோடு க்ராஸ் பண்ணும்போது கையில் பிடிச்சிக்கோங்க. ஏன்னா இப்போ இந்த மாதிரியான எக்ஸிடெண்ட்டில், இந்த மாதிரியான விபத்துக்களில் நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த வண்டி ஓட்டி வந்தவர் ரொம்ப வேகத்தில் வந்தார். இந்த கார் டிரைவருடைய வேகம் ரொம்ப அதிக வேகம், இந்த கார் டிரைவருடைய வேகம். அப்போ அதே மாதிரி இந்த சைடில் நான் நினைக்கிறேன் அந்த குழந்தைய பராமரிப்பாளர் நினைக்கிறேன் நினைக்கிறாங்க டீச்சரோ இல்லாத குழந்தை சைல்டு பராமரிப்பாளரோ தெரியல, அவங்களும் அந்த இடத்துல நிற்கிறாங்க. பஸ்ஸிலேருந்து அவங்க அப்போ தான் இறங்குறாங்க. பையன் இறங்கினத்தோடய சடனாக ஓடி வந்துட்டான். அதுதான் நடந்தது. எப்படியுமே அந்த டிரைவருடைய வேகம் கூட, அதுக்கு நிச்சயம் அவருக்குரிய தண்டனைகள் கிடைக்கலாம். அதே மாதிரி பராமரிப்பாளருக்கும் தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் சில நேரங்களில் இந்த பஸ் டிரைவர் மேலேயும் கேஸ் வரலாம். வண்டியை ஏன் நீ இந்த பக்கம் நிறுத்தின, அப்படி அந்த பக்கம் நிறுத்தின அப்படின்னு கேள்விகள் வரலாம். எது எப்படியோ ரிஸ்கில் தான் நம்மளுடைய தொழில் இருக்குது. எல்லாருடையும், பணிப்பெண்ணாக இருக்கலாம், டிரைவர்ஸாக இருக்கலாம், எல்லாருடைய தொழிலும் ரிஸ்கில் தான் இருக்குது. அதனால் முடிந்த வரைக்கும் கவனமாக சிந்தித்து செயல்படுங்க. இந்த பையன் அடிபடுறதை தாண்டி மற்ற வீடியோ, அடிபட்டதுக்கு அப்புறமா தூக்கிட்டு போகிற அந்த சீனில் இருந்து நான் வந்து அட்டாச் பண்ணுறேன், வீடியோவை கடைசியில் அட்டாச் பண்ணுறேன். ஒருக்கா பாருங்கள். தயவு செய்து ரொம்ப கவனம்.